Hi everyone, welcome to SR Academy. இன்னைக்கு நடைபெற்ற குரூப் 2 எக்ஸாம் ஜெனரல் ஸ்டடீஸில் 100 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த 100 கேள்விகளுக்கும் விரைவாக ஆன்சரை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதில் பாருங்கள், நீங்களே ஆன்சர் பார்த்துக்குங்க. இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர்ஸ் மூலமாக நாங்கள் குறிச்சிருக்கோம். அதனால் இதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர்ஸ் குறிச்சிக்குங்க. இதில் இருக்கிற கணக்கு கேள்வி, கணித கேள்விகள் அனைத்துக்குமே விரிவான விளக்கத்துடன் விரைவில் நம்ம விடை போட போகிறோம். உங்களுக்கு ஒரு தகவல், நீங்கள் எந்த டிஎன்பிஎஸ்சி இல்லை டிஎன்டிஇடி தேர்வு எழுதுறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. இது உங்களுக்கு ஆன்சரோடவே இருக்குது. இந்த பிடிஎஃபாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇடி தேர்வுகளுக்கான கொஷின் பேப்பர் மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த தேர்வாக இருந்தாலும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், ரிவிஷன், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல், பப்ளிக் எக்ஸாம், எந்த தேர்வாக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இது எல்லாமே சார்ஜ் பேசிஸில் தான் பண்ணுறோம். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். இது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சார் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, திறன் தேர்வுகள் அல்லது திறனறி தேர்வுகள், 11th ஸ்டாண்டர்ட் சிஎம் டெஸ்ட்டு, என்எம்எம்எஸ் எக்ஸாம், அப்புறம் இது எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அதுவும் வித் ஆன்சரோட.
நீட் எக்ஸாமுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் எங்ககிட்ட பிடிஎஃப் இருக்குது சார். இது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் எங்ககிட்ட இருக்குது. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ். இது மட்டும் இல்லை, வேறு என்ன சார் இருக்குன்னா எக்கச்சக்கமான மெட்டீரியல் இருக்குது. எல்லாமே பிடிஎஃபாக இருக்குது. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இந்த மாணவர்களுக்கு மினிமம் மெட்டீரியல், அதாவது முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட பிடிஎஃப் எங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர் அண்டு குரூப் 4ல் என்ன இருக்குது அப்படின்னா அதுலேயும் குரூப் 4 எக்ஸாம் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோடு இருக்குது. அதுவும் குரூப் 4க்கு 10 கொஷின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நடந்தது ஆன்சரோடு இருக்குது. நீங்கள் இதை ஒரு வாங்கும்பொழுது உங்களுக்கு உடனே அந்த 10 கொஷின் பேப்பர்லேயும் மேத்தமெட்டிக்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்போம். அந்த வீடியோவும் உங்களுக்கு சேர்த்து அனுப்பப்படும். சார் இந்த வீடியோ ஏன் சார் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் சொல்லலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். விளக்கம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எழுதின ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அதனால் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் ஆர்வமாக இருப்பீங்க, நீங்கள் என்ன ஆன்சர் எழுதியிருக்கோம், அதுக்கு சரியான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு. அந்த ஆர்வத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். விளக்கங்களும் அதுக்கான பதில் இது எல்லாம் விளக்கமாக மேலும் பல்வேறு வீடியோக்கள் போட போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எஸ்ஆர் அகாடமி 1,48,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றி நடை போடுகிறது. இந்த வெற்றி நடையில் நீங்களும் இணைஞ்சிக்கிங்க. சார் அப்புறம் நீங்கள் யார் சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். என் பேர் செந்தில், நான் ஒரு மேத்ஸ் டீச்சர். ஸோ நான் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் ஸ்கூலு, டிஎன்டிஇடி எங்கே கணக்கு வந்தாலும் அதற்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எப்படி போட்டேன் அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட ஆசிரியர்களை அணுகி விடைகளை குறித்து தருமாறு கேட்டுக்கொண்டு அவங்க சொன்ன ஆன்சர்ஸை இங்கே நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். இவர்கள் நிபுணர்கள், எஸ்ஆர் அகாடமியோட பர்மனன்ட் டீச்சர்ஸ். கொஷின் நம்பரை அப்படியே உங்கள் ஆப்ஷனையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன இதில் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக இல்லை என்னன்றதை சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க்கு இதில் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அவ்வளோதான். 200வது கேள்விக்கு ஆப்ஷன் டி எல் இதுதான் சரியான விடை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கிட்டோம்.